மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னாலே 99.9% பீப்புள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இட்ஸ் அபவுட் வெல்த். வெல்த் இருக்கணும், வெல்த்துக்காக தான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், மணிக்காக தான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், நம்ம லைஃப்காக தான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, மேனிஃபெஸ்டேஷன்றது இந்த லைனுக்கெல்லாம் மேலே வேற ஒரு விஷயம் இருக்கு, வேற ஒரு யூனிவர்ஸ் இருக்கு, இதை யாரும் புரிஞ்சுக்க மாட்றாங்களோ அப்படின்றது என்னோட கொஸ்டினா இருக்கு. அதுதான் உண்மை. அதாவது சரணாகதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம மூச்சுக்குள்ள நீங்க சக்கராஸ் எப்படி ஆக்டிவேட் பண்றீங்க? மூச்சுக்குழாய் வழியா தான். அதனால தான் நாடி சுத்தின்னு சொல்லப்படுது. நாடி சுத்தியில லெஃப்ட் இழுத்து ரைட்ல விடுறது மட்டும் நாடி சுத்தி இல்லை. நாடி சுத்தியில அத்தனை நாடி சுத்தி அம்பாள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க சக்தியை தொட்டாதான், போன வாட்டி கூட நான் சொன்னேன், அந்த அதிர்வு இருந்தா தான் நீங்க சிவனை தொட முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா நிர்வாண சுகதாயினி போன வாட்டியே நான் சொன்னேன். லலிதா சகஸ்ரநாமத்தில் அது சொல்லப்பட்டிருக்குன்னா அது எதனால அப்படின்னா, நீங்க அப்படியே ஒண்ணுமே இல்லாம அப்படியே எப்படி இருந்தது இந்த 2 செகண்ட், நீங்களே இப்படி ஆகணும். ஓகே, சைலன்ஸ், பீஸ். அப்போ அது எவ்வளோ பெரிய கஷ்டம். நீங்க ஒரு 2 நிமிஷம் ஸ்லோகம் கேட்கறதுக்குள்ள உங்க வீட்டில் திடீர்னு உங்க அம்மா பேசுவாங்க, உங்க அப்பா பேசுவாங்க, உங்களுக்கு கிட் இருந்ததுன்னா கிட்டு பேசுவோம். அவ்வளோ நேரம் சும்மா இருப்பாங்க. ஆனால் அந்த 2 நிமிஷம் நீங்கள் ஸ்லோகம் கேட்கும்போது தான் 1008 டிஸ்டர்பன்ஸ். அதனால தான் அந்த காலத்தில் காட்டுக்குள்ளே போவாங்க. 2வது மகாபெரிவர்லாம் மௌன விரதம்னே இருப்பாங்க. மௌன விரதம் வந்து நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்துருன்னு கிடையாதுமா. இது எல்லாமே இது நம்மளை பக்குவப்படுத்திக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம்.